ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம காஞ்சிபுரம் போய்ட்டு வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போயிருந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாள் கோவில் தான். இது வந்து காஞ்சிபுரத்தில் நாங்கள் முதல்ல விசிட் பண்ண இடம். நாங்கள் போயிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிசிலிங் இருந்தது. அது வந்து ரொம்ப இனிமையாக இருந்தது. அதை ரசிச்சுட்டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உலகளந்த பெருமாளை தரிசனம் பண்ணோம். அதாவது கடவுள் வந்து அரசன்கிட்ட கேட்கும்போது அரசன் பூமி ஒரு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டிருக்காரு. அதில் வந்து முதல் அடி பூமி, 2வது அடி வானம், 3வது அடி வந்து எங்கே வைக்க இடம்னு சொல்லும்போது அரசன் வந்து என்னோடய தலைமையில் வைங்கன்னு சொன்னாராம். ஸோ அதனால் அதே கோலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே உலகளந்த பெருமாள் கோவில் இருக்குது. ப்ளஸ் உலகளந்த பெருமாள் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அந்த தரிசனம் வந்து கண்கொள்ளா தரிசனமாக இருக்குது. புராணக்கதைகளில் இது கூறப்பட்டாலும் அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சென்சேஷனலான ஒரு நியூஸு. இது வந்து நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாருமே இது என்ன பண்ணுவோம், நம்ம நம்புவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா போயிருந்த இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து சித்திரகுப்தர் கோவில் போயிருந்தோம். அங்கே அதே மாதிரி தான் சித்திரகுப்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சுருக்கிறதா நமக்கு ஐதீகமும் இருக்குது. நம்ம புராண கதைகளையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு போகும்போது கோவிலுக்கு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா சிறப்புகள்லாம் விற்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நோட் புக்கும் விற்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா சித்திரகுப்தர்கிட்ட வச்சு நம்ம வந்து இதை வழிபட்டுட்டு நம்ம வந்து தானம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளோட பாவ கணக்குகள்லாம் அவர் நீக்கிட்டு புண்ணிய கணக்கு வந்து நமக்கு எழுதுவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்பட்டு நம்ம போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம காஞ்சிபுரம்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அதாவது தேவராஜ பெருமாள் அல்லது வரதராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வரதராஜ பெருமாள் கோவில் தான் போயிருந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போயிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான தரிசனம் இருந்தது. கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீதி உலா வந்தார். சிறப்பான காட்சியெல்லாம் நமக்கு கொடுத்தாரு. அது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கோடி புண்ணியம் பண்ண ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு எனக்கு. ப்ளஸ் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஃபேமஸ். காஞ்சிபுரம் இட்லி வாங்கி டேஸ்ட் பண்ணோம். அது வந்து ரொம்ப மனதுக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு ஒரு அக்கேஷனாக இருந்துச்சு. ப்ளஸ் புளியோதரையும் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ப்ளஸ் அந்த கோயில் கோபுரத்தினுடைய அழகை வந்து ரசிச்சுட்டு அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அங்கே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா தங்கப்பள்ளி. அந்த தங்கப்பள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பள்ளி நம்ம மேலே விழுந்துட்டால் அது வந்து தோஷம்னுவாங்க இல்லையா, அது அந்த தோஷ நிவர்த்திக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா குளிச்சுட்டு பஞ்சாங்கம் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய தங்கப்பள்ளியை நம்ம தொட்டு வணங்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதுக்கு மேலே வந்து பள்ளி நம்ம மேலே விழுந்தால் கூட தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி கருதப்படுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அத்திவரதர்னு சொல்லக்கூடிய வரதர் வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கண் விழிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் இது வந்து அத்திவரதர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குளம் தான். இந்த குளத்தில் நின்றுட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே அந்த இருக்கக்கூடிய தூண்கள்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு சிறப்பாக நாங்கள் அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் ஃபேமஸ் காமாட்சி அம்மனை வந்து வழிபட்டோம். காமாட்சி அம்மன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா 24 தெலுங்கு செட்டியார் ஆராதனை விழா இல்லையா, அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே சங்க தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு எதிர்ப்பாலேயே வந்து பார்த்திங்கன்னா மண்டபமும் வந்து கட்டியிருக்காரு. அந்த மண்டபத்தில் காலை மாலை வந்து சிறப்பான விருந்தெல்லாம் இருந்தது. ப்ளஸ் வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. இந்த டோக்கன் காமிச்சோம்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முன்னாடியே போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஹாப்பியாக வந்தோம். நீங்களும் எப்படி வந்து கோவிலுக்கு போயிருந்தீங்க, உங்களோட காஞ்சிபுரம் அம்மன் தரிசனம் எப்படி இருந்ததுன்றது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.